அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை செங்கோட்டையன் ராஜினாமா செய்த நிலையில் அவர் தாவேக்கவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் தாவேக்க தலைவர் விஜய் தற்போது இது தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, இந்த ஆலோசனையில் யார் யார் ஈடுபட்டிருக்கிறார்கள்? விவரங்கள். பாலா, இன்று மதியம் பட்டினப்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் வந்திருந்தார். இந்த நிலையில் தற்போது தாவேகாவின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றனர். குறிப்பாக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்று தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். நாளை அவர் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். பாலா, தமிழரசி, இப்போ செங்கோட்டையன் இணையும் பட்சத்தில் அவருக்கு என்ன பொறுப்பு வழங்கப்படலாம் என்பது தொடர்பான ஆலோசனைகள் நடைபெற்றிருக்கிறதா? அது தொடர்பான தகவல்கள் எதுவும் இருக்கு? தாவேகாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்று தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் அவர் நாளை தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் அவர் தாவேகாவில் இணையும் பட்சத்தில் மிக முக்கியமான பொறுப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக அதிமுகவில் 50 ஆண்டு காலம் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் வகித்தவர், தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக 9 முறை இருந்தவர், எம்ஜிஆர் காலத்திலிருந்து முக்கிய பொறுப்பில் இருந்தவர், அதே போல ஜெயலலிதாவிற்கு பிரச்சார பயணங்களில் முக்கிய பொறுப்பு வகித்தவர். இந்த நிலையில் அவர் தாவேகாவில் இணைவது என்பது தாவேகாவிற்கு ஒரு பலம். இந்த அவருடைய தாவேகாவிற்கு இணைவது என்பது தாவேகாவிற்கு ஒரு முக்கிய, இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகாக அவர் இணைவது என்பது தாவேகாவிற்கு ஒரு முக்கிய ஒரு நல்ல அம்சமாக பார்க்கப்படுகிறது. எனவே அவருக்கு ஒரு மிக முக்கிய பொறுப்பு என்பது வழங்கப்படும் என்றே கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. பாலா, செங்கோட்டையன் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தற்போது அவர் தாவேக்காவில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தாவேக்கா தலைவர் விஜய் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தமிழரசு, இந்த ஆலோசனை எவ்வளவு நேரமாக நீண்டு கொண்டிருக்கிறது? இது தொடர்பான முடிவுகள் ஏதேனும் வெளியாக வாய்ப்பு இருக்கா? தற்போதுதான், அதாவது சற்று நேரத்திற்கு முன்பாக தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. மதியம் 1:30 மணி அளவில் பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் வந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது ஒரு 5-10 நிமிடத்திற்கு முன்பாக தற்போது நிர்வாகிகள் பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றனர். இந்த ஆலோசனை என்பது இன்னும் சில மணி நேரம் நீட்டிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இந்த கூட்டத்தில் முக்கியமாக குறிப்பாக இந்த செங்கோட்டையன் நாளை இணைவதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவலையொட்டி இது தொடர்பாக முக்கிய ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இது தொடர்பான அறிவிப்புகள் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, நன்றி தமிழரசி.